வெல்கம் பேக் டு FT சினிமாஸ். பிக் பாஸ் டே 50 என்ன ஆச்சுன்னு குயிக்காக பார்த்துடலாமா? எந்த சீசன்லையும் இல்லாத அளவுக்கு இந்த சீசனில் மார்னிங் எழுந்த உடனே ஒரு சண்டையை போட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு குறிக்கோளோட இருக்காங்க போல. எழுந்த உடனே கிச்சனில் வந்துட்டு எப்பயுமே சண்டை 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 தான். என்ன ஒரு விஷயம்னா எப்பயும் ஹைலைட்டாக பாரு தான் தெரிவாங்க. அவங்க தான் சண்டைக்கு வந்துட்டு ஒரு முக்கிய காரணமாகவே இருப்பாங்க. ஆனால் இப்போ வைல்ட் கார்டு என்ட்ரி உள்ளே வந்ததுலேருந்து பாரு எங்கேயோ அப்படியே அடங்கி உட்காந்துட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இந்த டைமும் வந்துட்டு சண்டை யார் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா திவ்யா தான். ஸோ அவங்க குக் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ அவங்களுக்கு வந்துட்டு சுகர் பத்தலை, லைக் அவங்களுக்கு காஃபி டீ போட்டு கொடுக்கறதுக்கு. ஸோ யார் வந்துட்டு சுகரை யூஸ் பண்ணுறா, யார் வந்து எல்லாத்தையும் வீணடிச்சரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. உடனே வியானா கிட்ட வேற சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேல் யாரும் கேசரி அல்வான்னு எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு. வியானாக்கு உடனே கோவம் வந்துருச்சு. கிராசரிஸ் எக்கச்சக்கமாக வருது, ஆனால் எங்களுக்கு கொடுக்கறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் கொடுக்குறீங்க. ப்ரொவிஷன்ஸ் வந்துட்டு அப்படியே நிறையா இருக்கு. தோசை கூட ஒரு 2 தோசை 3 தோசை தான் கொடுக்குறீங்க. லாஸ்ட் வீக்லாம் வந்துட்டு எனக்கு சாப்பாடே பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அமித் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க போன வாரம் வந்து கிண்ணன கேசரியை எல்லாரும் பார்த்துருப்போம். அண்ட் வீக் எண்டில் ஃப்ரைடேல வந்துட்டு பண்ணலாம் அப்படின்றது தான் வியானாவோட ஒரு பாயிண்டாக இருக்கு. ஸோ எவ்வளோ கிராசரிஸ் இருந்தாலும் நான் எடுக்கிற அத்துலோண்டு சுகர்னால என்ன ஆகிட போகுது அப்படின்ட்டு இருந்தாங்க. இந்த கலவரெல்லாம் இங்கே போயிட்டு இருக்கப்போ அப்படியே ரம்யா வராங்க. அமைதியாக வந்து கீழே இருந்து கபோர்டை திறந்து ஒரு கப்பு சுகர் எடுத்து மேலே வச்சு திவ்யா கிட்டையும் சாண்ட்ரா கிட்டையும் இந்த சுகர் இருக்கு, நேற்று நான் உங்களுக்காக தான் எடுத்து வச்சேன், மயங்கி விழுந்துட்டீங்க, எனக்கும் அந்த ப்ராப்ளம் இருக்கு, அதனால தான் எடுத்து வச்சேன், வேணா இதை வச்சு நீங்கள் டீ போட்டுக்கோங்க அப்படின்றாங்க. எல்லாத்துக்கும் ஷாக்கு. ஏன்னா அவ்வளோ பெரிய கலவரம் போயிட்டு இருக்கு சுகரை வச்சு. இவங்க என்னடானா சைலண்டாக வந்து அப்படியே கீழே இருந்து ஒரு சுகர் டப்பாவை எடுத்து மேலே வச்சு உங்களுக்காக தான் எடுத்து வச்சேன் அப்படின்ட்டு கொடுக்குறாங்க. உடனே இதுவும் ஒரு பேச்சு பொருளாக மாறிடுது. திவ்யாவும் சாண்ட்ராவும் உட்காந்து இதை பேசிக்கிட்டு இருக்காங்க. சாண்ட்ராக்கு வந்துட்டு நேற்று நடந்த விஷயம்லாம் பார்த்து ரொம்பவே மனசு உடஞ்சிட்டாங்க போல. அவங்க திவ்யா பேச பேச எப்பயுமே கமெண்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த டைம் என்னன்னா சரி சாப்பிடு, அமைதியாக சாப்பிடு அப்படின்ற அளவுக்கு வந்துட்டாங்க. ஸோ அவங்க அடங்கிட்டாங்களோ அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்தில் தோணுது. அண்ட் இதெல்லாம் போயிட்டு இருக்கப்போ பிக் பாஸ் வந்து எப்பயும் சொல்கிற மாதிரி இந்த டைமும் எவிக்ஷனுக்கு வந்துட்டு நீங்கள் நாமினேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆல்ரெடி வின் பண்ண சோப்பு மாப்பு டீமில் வந்துட்டு மாப்பு டீம் வந்துட்டு ஆல்ரெடி எல்லாருமே கேப்டன்சி டாஸ்கில் இருக்காங்க. ஸோ அதில் யாரை வேணால் நீங்கள் வந்துட்டு நாமினேட் பண்ணிக்கலாம். ஒருவேளை அவங்க கேப்டன்சி டாஸ்க்ல வந்துட்டு வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க நாமினேஷன்ல இருந்து வெளியே வந்துருவாங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தாரு. அண்ட் நாமினேஷன் ப்ராசஸுமே ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆச்சு. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. யார் கூடயாவது லாஸ்ட் வீக் சண்டை வந்திருந்தா அவங்கள நாமினேட் பண்ணிடுவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த டைமும் நாமினேஷனில் வந்துட்டு அரோரா, கம்ருதீன், பார்வதி, சாண்ட்ரா அண்ட் அமித் பார்கவ், அதுவும் இல்லாமல் கனி வந்திருக்காங்க, அண்ட் பிரஜைன் வந்திருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே திரும்ப விக்ரம் திரும்ப நாமினேஷனில் வந்திருக்காரு, FJ போட்டிருந்தாங்க. ஸோ இத்தனை பேர் வந்துட்டு நாமினேஷனில் இருந்தாங்க. எல்லாரும் சொன்ன ரீசன் என்ன அப்படின்னா சாண்ட்ராவை வந்துட்டு வந்த புதுசில் அவங்க வந்து எல்லாரும் குரூப்பிசமாக இருக்காங்க, யாரும் சரியாக பர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க, யாரும் ரூல்ஸை வந்துட்டு மதிக்கிறதுல பிரேக் பண்ணுறாங்க, நான் இப்படி தான் விளையாடுவேன் அப்படின்ட்டு வந்து சொன்னாங்க. ஆனால் அவங்களே வந்ததுக்கப்புறம் எல்லா ரூல்ஸையும் பிரேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் அரோராக்கு அவங்க ஃபஸ்ட்டு வீக்லேருந்து இப்போ வரைக்கும் என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல, ஆனாலும் இப்போ வரைக்கும் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எப்பயும் போல் கனியக்காவுக்கு வந்துட்டு அதுதான் கனியக்காவோட நாமினேஷன் வந்துட்டு எனக்கு ரொம்பவே சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ஏன்னா ரம்யா வந்து கனியை போட்டிருந்தாங்க. ரம்யா வந்து கனிக்கு ஓட் பண்ணியிருந்தாங்க நாமினேஷனுக்கு. ஸோ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கனி வந்துட்டு வந்த ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து இப்போ வரைக்கும் அவங்க எதுக்காக வந்தாங்க, என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க. எனக்குலாம் ஷாக்கு. ஏன்னா ரம்யா வந்து ஸ்டார்டிங்லேருந்து கனி கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லி நாமினேட் பண்ணது வந்துட்டு எல்லாத்துக்குமே சர்ப்ரைசிங்காக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நாமினேஷன் ப்ராசஸ் ஒரு பக்கம் அப்படியே முடிஞ்சது. அடுத்து கேப்டன்சி டாஸ்க்கு ரொம்பவே இந்த டாஸ்க் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அண்ட் என்ன நடக்குமோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. என்னன்னா நாமினேட் ஆயிருக்கவங்களை தாண்டி யாரெல்லாம் கேப்டன்சியில் இருக்காங்களோ அவங்களாம் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேப்டன்சியில் இருக்க 5 பேரில் சுபிக்ஷாவை தவிர மற்ற எல்லாருமே நாமினேட் ஆயிருந்தாங்க. ஸோ சொல்கிறப்பவே பிக் பாஸ் என்ன சொன்னாருன்னா இதில் ப்ளே பண்ணி யார் வின் பண்ணுறீங்களோ அவங்க நாமினேஷன்லேருந்து வெளியே வந்துடலாம் அப்படின்றது தான். ஆனால் பார்த்தா அப்பா சுபிக்ஷா என்ன ஒரு கேமு, அப்படியே அவ்வளோ ஸ்டேபிளாக அந்த ஒரு காயினையும் எடுத்துகிட்டு போய் வச்சதா இருக்கட்டும். அண்ட் இன்னொரு பக்கம் இந்த கேம் கேப்டன்சி கேம் விளையாடிட்டு இருக்கப்போ பக்கத்துலேருந்து விக்ரம் வந்துட்டு சுபிக்ஷா கீழே விழுந்துடணும் போட்டுன்னு சொல்லிகிட்டே இருந்தார். இப்படி சொன்ன உடனே நம்ம பார்வதி சும்மா இருப்பாங்களா, உடனே வெளியே இருந்துட்டு விக்கல் பாருங்க எடுத்து விடுறாரு
சொல்றாரு, சுபிக்ஷா கீழே போட்டுருங்கிறாரு அப்படின்ட்டு அதை வேற ஏதாவது அதில் பாயிண்ட் கிடைக்குமா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க. பட் அது சண்டையால எதுவும் ஆகலை. அவங்க சும்மா ஃபன்னுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்க வந்துட்டு அவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணி கொண்டு போய் வச்சாங்க. ப்ளஸ் சுபிக்ஷா வந்துட்டு 22 மினிட்ஸ்லேயே வந்துட்டு அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட்டும் பண்ணிட்டாங்க. அண்ட் அடுத்து வந்துட்டு கம்ருதீன் வந்தார். அந்த மனுஷன் என்னம்மா விளையாடுறாரு. நாமினேஷனில் போய் அவரை குத்துறப்போ எல்லாம் சொல்கிறது என்னென்னா, இவன் கத்துனாலும் குத்துறாங்க, அமைதியாக இருந்தாலும் குத்துறாங்க, அவன் என்னடா பண்ணுவான் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த டாஸ்கில் அவர் வந்துட்டு 15 மினிட்ஸ்லையே வந்துட்டு அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. ஸோ அந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட்டோட ஸ்டேபிளாக எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் அதை போய் அந்த டாஸ்க்கை கேப்டன்சி டாஸ்க்கை வந்துட்டு முடிச்சிருந்தாரு. நெக்ஸ்ட்டு பிரஜனும் எஃப்ஜேவும் வந்தாங்க. ஸோ எஃப்ஜே வந்து ஆல்ரெடி மைண்டில் வச்சுருப்பார் போல், இந்த வாரமும் நாம் தான் வந்துட்டு வரணும், யாரெல்லாம் என்ன பேசினாங்களோ அவங்களெல்லாம் வந்துட்டு தட்டி தூக்கணும் அப்படின்ற மாதிரி வச்சுருந்துருப்பார் போல். அவ்வளோ கான்சன்ட்ரேட்டோட அவ்வளோ பொறுமையாக நிதானமாக வந்துட்டு அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணார். அண்ட் எல்லாரை விட சீக்கிரமாக 12 மினிட்ஸில் அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி இந்த வார கேப்டனாகவும் வந்துட்டு எஃப்ஜேவே திரும்ப வந்திருக்காரு. அதை கம்ப்ளீட் பண்ண உடனே என்ன ஒரு ஆட்டம், அப்படியே அவர் எப்பயும் அவரோட ஸ்டெப் போடுவார்ல, அப்படியே பல்ட் எடுக்கிறது அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ உள்ள வந்து ஒரு பக்கம் பாருக்கு வேற வருத்தம், ஐயோ கம்ருதீன் வரலையே, இவ்வளோ சீக்கிரம் முடிச்சோம் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கேப்டன்சி டாஸ்க் முடிஞ்சது. உடனே பிக் பாஸ் வந்துட்டு எஃப்ஜே நீங்கள் வந்து எலிமினேஷனில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. எலிமினேஷனில் இல்லை, ஆனால் ஏதோ ஒரு பக்கம் வருத்தம் வந்துட்டு சுபிக்ஷா ஒரு டைமும் கேப்டன்சி டாஸ்க்கு வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணாலும் அவங்களுக்கு அது கிடைக்கலையே அப்படின்றது அவங்க மூஞ்சில் நல்லாவே தெரிஞ்சது. அண்ட் எப்பயும் போல கேப்டன்சி வந்துட்டாரு. தலை ரூம்ல போய் அவரோட அந்த போட்டோவை வந்துட்டு வச்சுட்டு வந்துட்டாரு. நம்ம எல்லாருமே வீக்கெண்ட் எபிசோட்ல பார்த்துருப்போம். முடியிறப்போ வந்துட்டு விஜய் சேதுபதி சார் உங்க எல்லாத்துக்கும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அது என்ன அப்படின்ட்டு சொல்லாமலே போயிட்டாரே அப்படின்ட்டு இருந்துச்சு. இன்னைக்கு மண்டே எபிசோட்ல வந்து அந்த சர்ப்ரைஸ் என்ன அப்படின்றதையும் பிக் பாஸ் சொன்னாரு. வேற எதுவும் இல்லைங்க, பிக் பாஸ் ஒரு பக்கம் சொல்லிட்டே இருந்தாரு, நீங்க கத்திக்கிட்டே இருக்கீங்க, எந்த கண்டென்ட்டும் வர மாட்டேங்குது, நல்லா போக மாட்டேங்குது, ரொம்ப ராவா கேம் ப்ளே பண்றீங்க அப்படின்ற ஒரு விஷயம். அண்ட் வீக்கெண்ட் எபிசோட்ல வந்துட்டு விஜய் சேதுபதி சாருமே அதை கண்டினியூஸா சொல்லிக்கிட்டே இருந்தாரு. இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, இவங்க ஃபேமிலியில இவங்க ஃப்ரெண்டில் இவங்களுக்கு யாரெல்லாம் க்ளோஸா இருக்காங்களோ அவங்களெல்லாம் ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்து அவன் எப்படி விளையாடுறா அப்படின்றத சொல்லுங்க, அப்பயாச்சும் அவங்களுக்கு ஏதாவது வந்து நல்லா ப்ளே பண்றாங்களான்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் வந்துட்டு எடுத்து வந்திருக்காங்க. இதுதான் சர்ப்ரைஸ் ஆமா. ஸோ ஒவ்வொருத்தர கன்ஃபெக்ஷன் ரூமுக்கு கூப்பிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பாருவை கூப்பிட்டாங்க. அஃப்கோர்ஸ் பாருக்கு வந்துட்டு அவங்க அம்மா தான் வந்து பேசுவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் வந்தது என்னமோ அவங்களோட ஃப்ரெண்டு தான். ஸோ சொன்னது என்னன்னா, என்ன ஆச்சு உனக்கு, ஃபஸ்ட்டு ஒரு 3 வீக்ஸ் இருந்த அந்த ஒரு வேகம் உங்ககிட்ட இல்லையே, வைல்ட் கார்டு வந்ததுக்கப்புறம் அப்படியே அமைதியாயிடுச்சு அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. அண்ட் மோஸ்ட்லி வந்த எல்லாருக்குமே வந்துட்டு ஃபேமிலி மெம்பர்ஸை தாண்டி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து சொல்லியிருந்தாங்க. நிறைய எக்ஸ் கண்டஸ்டன்ஸும் வந்துட்டு அவங்களுக்கு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் சபரிக்கெலாம் சொல்கிறப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, எங்கே சபரியவே காணுமே, யாரோ ஹீரோ நான் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ண போகிறேன்னு உள்ளே போனார், ஆளையே காணுமே அப்படின்னு சொல்லிட்டாங்க. சபரிக்கெலாம் போய் நின்று சர்ப்ரைஸ் ஆனது அப்படியே அமைதியாச்சு. அவருக்கு இப்போ நம்ம சிரிக்கலாமா இல்லை அமைதியாக இருக்கலாமா ஒன்றுமே தெரியலையே அப்படின்ற மாதிரி தான் அவரோட ரியாக்ஷன் இருந்தது. என்ன சபரி போய் நல்லா கேம் ப்ளே பண்ணுவேன்னு பார்த்தா நமுத்து போனால் அப்பள மாதிரி இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ சபரியை காணோம் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. அண்ட் கனி எடுத்துட்டு அவங்களோட சிஸ்டர் வந்து பேசினாங்க. அவங்க சிஸ்டர் வந்து வீடியோவில் என்ன சொன்னாங்கன்னா, நீ எதுக்கு போயிருக்க, எல்லாத்துக்கும் சமைச்சு போட்டு எல்லாரையும் அப்படியே பேம்பர் பண்ணி எல்லாருக்கிட்டே வந்துட்டு நல்ல பேர் வாங்கறதுக்கா நீ போயிருக்க, அதுக்கா பிக் பாஸ் போயிருக்க, அது இல்லை, எல்லாரும் அங்கே இருக்கவங்கெல்லாம் அடல்ட், அவங்களுக்கு தெரியாதா, நீ போய் பேம்பர் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாங்க. அண்ட் அரோராவுக்கு எக்ஸ் கண்டஸ்டன்ட் தான் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எனக்கு உங்ககிட்ட பிடிக்காத 2 விஷயம், ஒன்று நீ எல்லாத்துக்கும் அழுகிற, எந்த இடத்துல உனக்கு வாய்ஸ் அவுட் பண்ணணுமோ அந்த இடத்துல நீ வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டேங்கிற, செல்ஃப் லவ்ன்ட்டு இருக்க, அது வேணாம் அப்படின்னாங்க. இன்னொன்று வந்துட்டு நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், நீ வந்துட்டு பசங்க கூட எப்படி இருக்க அப்படின்றது தெரியும், நிறைய விஷயங்கள் இங்கே வெளியே வந்திருக்கு, உன்னை வந்துட்டு எல்லாரும் கடுமையாக எதிர்க்கிறாங்க அப்படின்ட்டு தான் நீ உள்ளே போன, ஆனால் உள்ளே போய் அதுக்கு மாற்றிக்கிற மாதிரி எதுவும் பண்ணலை அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி ஒரு சரியான ட்விஸ்ட் அப்படின்னா பார்த்தா அது வந்துட்டு வியானாக்கு தான். ஏன்னா இத்தனை நாள் வந்து வியானா உள்ளே இருக்கப்போ நான் க்யூட்டாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. வியானாக்கும் அவங்களோட ஃப்ரெண்டாக வந்து பேசியிருந்தாங்க. பேசுகிறப்போ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா,
ஃபர்ஸ்ட் வீக்லாம் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சாம். இப்போ வந்து ரீசெண்டாக தான் ஏதோ கம்மியாக பண்ணுற, நல்லா இல்லை, தெரியல, நல்லா பண்ணு அப்படின்னாங்க. இதில் ஹைலைட் பாயிண்ட் என்னென்னா, உள்ள நீ க்யூட்னஸ்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கல, அந்த க்யூட்னஸ் எல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நெத்தி அடி அடித்த மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியல. ஏன்னா வியானா வந்துட்டு ஒரு டைம் பாயிண்ட் எடுத்து வைக்கிறப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்து வைக்கிறாங்க, கிளியராக எடுத்து வைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்க வியானா எப்படி சைல்டிஷாக பிஹேவ் பண்ண முடியும் அப்படின்றது எல்லாத்துக்கும் இருந்த டவுட்டு. இந்த வீடியோவில் நீ க்யூட்னு நினச்சிட்டு பண்ணுறதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறப்போ மேபி இவங்க கேமராக்காக தான் இப்படி இருக்காங்களோ அப்படின்றது எல்லாரோட மைண்ட்லேயும் வந்துடுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் அந்த சர்ப்ரைஸ். எல்லாரோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து பேசினாங்க, ஒவ்வொருத்தருக்கிட்டையும் பேசினாங்க. பிக் பாஸ் எடுத்த முயற்சி என்னவா இருக்குன்னா, அட்லீஸ்ட் இவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்க வந்து சொன்னாவாச்சும் இவங்க ஏதோ எமோஷ்னலாக வீக் ஆகி கொஞ்சம் வந்துட்டு கேமை கரெக்டாக ப்ளே பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயந்தான். ஆனால் இதையும் வந்துட்டு காமெடியாக தான் வியானாவாக இருக்கட்டும் இல்லை அரோராவாக இருக்கட்டும் எல்லாரும் பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இது எப்படி போகும், இதை வந்துட்டு எப்படி எடுத்து கேமை கேரி ஃபார்வர்ட் பண்ணுவாங்கன்றது தெரியல. எண்டில் வந்துட்டு திரும்ப பார்வதி கமருதீன் வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஸோ பேசிட்டு இருக்கப்போ நீ ஏன் வந்துட்டே இருக்க, நான் வந்து நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் திவ்யா கிட்ட தானே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க, நான் எல்லாம் நார்மலாக இருக்கணும், எதுவும் பேசக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு தானே போகிறேன், அப்புறம் ஏன்னா திரும்ப திரும்ப வந்து என்கிட்ட பேசிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் கிட்ட கேட்டுட்டு இருந்தாரு. கமருதீனும் வந்துட்டு எனக்கு டைம் வேணும் யோசிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ பார்வதி எப்பயும் போல உனக்கு நான் டைம் கொடுக்கலன்னு சொல்லலை, ஆனால் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நான் தெளிவாயிடுவல அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த ட்ராக் எப்படி போகும்னே தெரில. ஏன்னா பாருக்கு வெளியே ஒன்று இருக்குன்னு பேசுகிறாங்க, உள்ள கமருதீன் பேசுகிறாங்க, என்னதான் நடக்குது இல்லை இதுவுமே கண்டென்ட்டா அப்படின்ற விஷயம்லாம் தெரியல. ஸோ இதுக்கு மேலேயாவது அவங்களோட இன்புட்லாம் எடுத்துக்கிட்டு அவங்களோட ஃபீட்பேக்லாம் எடுத்துக்கிட்டு இதை எந்த அளவுக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணுவாங்க, இல்லை அதே மாதிரி கூச்சல் அதே மாதிரி சண்டைகள் தான் இருக்குமா அப்படின்றதையும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இந்த வாரம் எலிமினேஷனில் இருக்கவங்க அடுத்த வாரம் யாரெல்லாம் வந்துட்டு எலிமினேஷனில் இருந்து வெளியே வராங்க, யார் எலிமினேட் ஆகுறாங்க அப்படின்றது இந்த வாரம் பிக் பாஸ் கொடுக்க போகிற வீக்லி டாஸ்க்கை பொறுத்து தான் இருக்குது. அதை எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க, அதில் யார் முன்னாடி நிற்க போகிறாங்க, என்னென்ன கலவரம் வரப்போகுதுன்றதெல்லாம் டே பை டே தான் பார்க்கணும். ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். Until then, bye from EJ Panjabi.